ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சன் சங்கீஸ் கிச்சன் சேனலில் சுரக்காய் நிலக்கடலை கூட்டு குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம சுரக்காவை எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அடுத்து அதுக்கு தேவையான பொருள்லாம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நிலக்கடலை, மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி, கறி குழம்பு மிளகுடி, அவ்வளோதாங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி வானலியை வச்சுக்கலாம். சூடேறினதையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறினதையும் நாம் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரியிட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சதையும் நாம் பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு பச்சை மிளகாவை ஒரு 5 செகண்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை கொட்டிட்டு அதையும் நல்லா கிளறிக்கலாம். இப்போ இது கூட நாம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம்ல அதை நம்ம பீஸாக கட் பண்ணி அது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வணங்கி வரணும், கண்ணாடி மாதிரி நல்லா வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காவை அதில் கொட்டிக்கலாம். சுரக்காவை சேர்த்துனதையும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் சுரக்காயெல்லாம் நல்லா கலங்குற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போ நாம் தேவையான பொருள்லாம் போட்டுக்கலாம். மசாலா பொருட்கள், அதாவது மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, அடுத்தது கறிக்குழம்பு மிளகுடி, இது 3 இப்போ நாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு கிளறி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்திக்க போகிறோம். தண்ணி சேர்த்திட்டு நல்லா திருப்பி கிளறி விட்டுட்டு அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வேண்டாம், ரொம்ப சிம்லேயும் வைக்க வேண்டாம். கரெக்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. சுரக்காவை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு தட்டை வச்சு மூடிடலாம். நல்லா சுரக்காய் வேகட்டும். இப்போ வேகிற டைமில் நாம் நிலக்கடலை எடுத்து வச்சுருந்தோம்ல அது கையில் ஒரு கை அளவு வரும். அந்த பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் நல்லா நைஸாக பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மறுபடியும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நிலக்கடலையை அரைச்சிட்டோம். இப்போ சுரக்காய் வெந்துருச்சான்ட்டு பார்க்கலாம். சுரக்காய் வெந்திருந்தால் தான் நாம் நிலக்கடலையை அரைச்சதை ஊற்றணும். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சுரக்காய் வெந்துருச்சான்ட்டு பார்க்கணும். வெந்துருந்துச்சுன்னா இப்போ நம்ம நிலக்கடலையை அரைச்சதை ஊற்றிக்கலாம். பாருங்கள், கண்ணாடி மாதிரி சுரக்காவும் வெந்துருச்சு. அதனால் இப்போ நிலக்கடலையை அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சுரக்காவிலையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ அடியில் ஒட்டுற மாதிரி ஆகும், அதனால் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். சிம்லேயும் இல்லை, கொஞ்சமாக கம்மி பண்ணோம்னா போதும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு நிலக்கடலை அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, ஏன்னா சுரக்காவும் வெந்துருச்சு. இப்போ அந்த நிலக்கடலையோட வாசனையும் சுரக்காவோட வாசனையும் சேர்ந்து நல்லாவே ஒரு மணத்தை கொடுக்கும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாகவும் ரெடி பண்ணிட்டோம். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருளும் கம்மி தாங்க. வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி, வீட்லேயே அரைச்ச கறிக்குழம்பு மிளகுடி, அவ்வளோதாங்க. இது 2 இருந்துச்சுன்னா போதும். அருமையாக நம்ம டேஸ்ட்டாக இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாதத்தில் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.